சிக்கன் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல பீஸ்லாம் பெருசு பெருசாக எடுத்துக்கோங்க. அது லெக் பீஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு காய்ச்சின பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் கூட இந்த 2 லெமனையும் விட்டு புளிஞ்சு விட்டுலாம். இது கூட அடுத்து நம்ம சேர்க்க போகிறது உப்பு தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அதே அளவில் மிளகாத்தூள். இது கூட ஒரு 2 ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சு ஊற்றிடலாம். இப்போ இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ½ ஹவரில் நல்லா ஊறினதை சிக்கனை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவில் இதை நல்லா புரட்டிக்கோங்க. ஒரு கோட்டிங் நம்ம கொடுத்துட்டோம். திரும்பவும் வந்துட்டு இதே மசாலாவில் ஒரு தடவை முக்கி எடுத்துடலாம். இப்போ திரும்பவும் இதை இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா எண்ணெய் சூடாகும் போது அதில் போட்டுடலாம். அதை வச்சு நான் இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இதை நல்லா பொரிச்சோடனே டீப் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். சூப்பரான KFC சிக்கன் பாருங்கள். அப்படியே முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்க அவ்வளோ இதாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எப்படி KFCயில் வாங்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.